வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. என்றைக்காவது நமக்கு நல்லா உரப்பு புளிப்பாக சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த டைமில் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் நம்ம இது போல் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் நம்ம நெல்லிக்காய் சேர்த்துருக்கோங்கிறதே தெரியாது. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நல்ல உரப்பு புளிப்பு காரத்தோட சூப்பராக இருக்கும். இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க நெல்லிக்காய் கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதே போல் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு செவந்து வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்கணும். நல்லா இது செவக்க வறுத்து எடுத்துக்கும். நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் இதில் காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு 7 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதிலே 10 பூண்டு பல். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட ஒரு 5 நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த நெல்லிக்காயும் சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் பூண்டு மிளகாயோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கிட்டு செய்யும் போது தான் அந்த நெல்லிக்காயில் உள்ள அந்த ஒரு துவர்ப்புத்தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். தொண்டையை பிடிக்காது நமக்கு சாப்பிட்றப்ப, அதனால் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தக்காளி பழமாக ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த நெல்லிக்காய் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதக்கிட்டு அரைக்கும் போது தான் அந்த சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதனால் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்குவோம். கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. ஆறினதுக்கப்புறம் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ எல்லா பொருளும் ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சட்னிக்கு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. தேவைப்படாத தண்ணி, தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தெளித்து அரைச்சிக்குங்க. இப்போ பாருங்கள் சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். நம்ம சட்னி பாருங்கள் பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். கொஞ்சமாக தண்ணி கழுவி சேர்த்துக்குங்க. அதிகமான அளவு சேர்க்க வேணாம். திக்காக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு. இதில் தாளிப்பு எப்போதும் போல் நம்ம சட்னி தாளிக்கிற மாதிரி கடுகு உளுந்து கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டியிருக்கேன். அவ்வளோதான். தண்ணியாக வேணாலும் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். நல்ல சூடான இட்லி ஊத்தாப்பம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க இந்த நெல்லிக்காய் சட்னி. இதில் நாம் நெல்லிக்காய் சேர்த்துருக்கோங்கிறதே கொஞ்சம் கூட தெரியாதுங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம எப்போதும் சாப்பிட்ற கார சட்னி மாதிரி தான் இருக்கும். நல்லா உரப்பு புளிப்பாக சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இந்த சட்னி ரெசிப்பியை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.